இன்னைக்கு உண்மையாலுமே வரலாற்று ரொம்ப சிறப்புமிக்க நாளா தாங்க பார்க்கப்படுது. பெண்களுக்கு ஒரு அநீதியும் வன்கொடுமையும் நடந்துருச்சு அப்படின்னா கடந்தெல்லாம் இனிமேல் போக முடியாது. அதற்கான தக்க நடவடிக்கையை, தக்க தீர்ப்பை நீதிமன்றமும் அரசாங்கமும் இணைஞ்சு வழங்கும் அப்படிங்கிறத பறைசாற்ற விதத்துல தான் இன்னைக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி யாரும் மறந்துருக்க மாட்டோம். 2019 அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, பிளீஸ் நான் அடிக்காதீங்கண்ணா, பிளீஸ் நான் என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எத்தனை பெண்கள் கதறினாங்க. அந்த கதறல் சத்தம், இந்த ஒளி இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் காதுல இருந்து போயிருக்காதுங்க. இன்னைக்கு அந்த பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிம்மதியும் ஆறுதலும் தரக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு தன்னுடைய நேர்த்தியான வாதத்தை வச்ச அரசு தரப்பு வக்கீல் திரு சுரேந்தர் மோகன் அவர்களுக்கும், அது எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கான நீதியை ஒரு பெண் பெற்று தருவார்கள், அதுவும் மிக தெம்போடையும் தைரியத்தோடையும் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிற நம்மளுடைய நீதிபதி நந்தினி தேவி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்க தெரிவித்துக்கிறோம். அதாவது இந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளி அன்னைக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க, வெளியே வந்து எனக்கு அரசியல் பின்புலம் இருக்கு, எனக்கு பணபலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது எவ்வளவு ஒரு எரிச்சலும் எவ்வளவு ஒரு காட்டமும் இருந்துச்சு. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் இருங்க, ஆனா தப்பு செஞ்சுட்டேன்னா உனக்கான தண்டனை கிடைச்சே தீரும் அப்படிங்கறத காமிக்கிறதாங்க இன்னைக்கு இந்த தீர்வு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 2019 இது நடக்கும்போது அஇஅதிமுகவினுடைய ஆட்சி, இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் நிறைய பேர் அவங்களுடைய நிர்வாகிகள்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா அன்னைக்கே 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, பொள்ளாச்சியில இவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு, இதற்கான தீர்வை கண்டிப்பா நாங்க பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிய ஒரு வருஷம் இருக்கு. அதற்கு முன்னாடி இதற்கான தீர்வு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரமாகவும் நாங்க பாக்குறோம். அதாவது திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தா அதற்காக முன்னாடி நின்று அதற்கான போராட்டத்தை நடத்தி இதற்கான தீர்வை நாங்க பெற்றுக் கொடுப்போம், இதற்கான முன்னெடுப்பை நாங்க எடுத்து வச்சிருப்போம் அப்படிங்கறதையும் பறைசாற்ற விதத்தில் இந்த பொள்ளாச்சி சம்பவம் காமிச்சிருக்கு. அதனாலதான் சட்டப்பேரவையில சொன்னாரு, பொல்லாத ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அந்த ஆட்சி அஇஅதிமுகவினுடைய ஆட்சி, இதை மக்கள் மறந்துடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நிறைய பேர் ட்விட் போடுறாங்க, நிறைய விஷயம் எல்லாம் பாராட்டுறாங்க. அதுல நான் ரொம்ப முக்கியமா பார்த்த ஒரு ட்விட்டுங்க, டிவிகே தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் போட்ட ஒரு ட்விட். அவர் நல்லா பாராட்டி இருக்காரு, பரவாயில்ல நல்ல தீர்ப்பு வந்திருக்கு, இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு ஒரு வன்மம் பாருங்க. இது நடந்தது அஇஅதிமுக பீரியட்ல, அந்த அஇஅதிமுகவினுடைய நிர்வாகிகள் இந்த குற்றப்பத்திரிகையில குற்றவாளிகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். ஏன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கு தெரியாதா? அந்த ட்விட்ல ஒரு இடத்துல கூட அஇஅதிமுகன்ற அந்த வார்த்தை கூடி பயன்படுத்தல அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி கூட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க? நீங்களா சார் வந்து நாளைக்கு நாட்டெல்லாம் காப்பாற்றணும் பேசிட்டு இருக்கீங்க? இதை தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கான ஆட்சி, நமக்கான ஒரு விஷயம், ஒரு கொடுமை நடந்தா அதற்காக யாரு குரல் எழுப்புறா, யாரு வெளியே வந்து நின்று போராடுறா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா இந்த அஇஅதிமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய, அதாவது 2021 பெரிய ஒரு அடியை கொடுத்தோம், ஆனா 2026 இன்னும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கணும். கொடுத்தாதான் இனிமேல் இந்த மாதிரியான குற்றங்கள் நம்ம நாட்டில் நடக்காம இருக்கும் அப்படிங்கறத சொல்லி மீண்டும் இந்த தீர்ப்பு கிடைத்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் மன நிறைவும் தெரிவிச்சுக்கிறோம்.